இன்னைக்கு விசேஷமான ஒரு தலைப்பு, A special word for our meditation today. கர்த்தரை நம்ம வேலை செய்ய வைக்கணும். How we gonna to make our Lord work. நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண வைக்கணும். We need to make the Lord to fight for us. இத்தனை நாள் நம்ம யுத்தம் பண்ணி நம்ம போராடி தோத்து போனதுதான் அநேக காரியம். So far we made efforts to fight, but we கர்த்தரை யுத்தம் பண்ண வைக்க போறோம். we gonna to make our Lord fight. எப்படி அவரே நம்ம வேலை வாங்குறது? How we get the work done by Lord. கடவுளை நம்ம வேலை வாங்க வைக்க முடியுமா? Is it possible for us to get the work by Lord? இந்த எக்ஸாம் எழுதுற பசங்களாம், ஆண்டவரே நான் படிக்கல, இன்னைக்கு எல்லாம் ஆண்டவரே தெரிஞ்ச கொஸ்டினா வரணும். Students appearing in exam praying like this, Lord, I haven't studied it. Whatever things come, I should study. படிக்காத பிள்ளை ஒவ்வொன்றும் என்ன பண்ணும்? ஏசப்பா வேலை வாங்கும். The people who not studied, they get the work done by Lord. பாஸ் ஆயிட்டா வச்சுங்களேன், ஏசப்பா பாஸ் ஆனன்னு சொல்ல வந்தது. If they through the examination they weren't done, the Lord did the miracle, but they set their efforts, they passed. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved God's children, தேவனை இத வேலை வாங்குறது அல்ல. This is not the real work. நம்ம அநேக நேரம் நம்ம குடும்பத்திற்காக நம்மளே போராடி கொண்டே இருந்திருப்போம். Many time we made efforts to settle our family. நம்ம போராடி கடைசியில நம்ம தோத்து போனதுதான் நிச்சயமா இருக்கும். We fight more and more, but end is fail. யாராவது இல்ல நான் போராடி என் வாழ்க்கையில நான் வெற்றி பெற்றேன்னு சொல்ல முடியுமா? Is anyone say like that I made fight and made a victory? தேவன் நமக்கு துணையா இருப்பார் நினைப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? இல்ல நானே முயற்சி பண்றேன். Sometimes we thought the Lord is our support, but we made our efforts. நிறைய நேரம் நம்ம நினைப்போம், ஏசப்பா நம்மள எல்லாம் கண்டுக்கறாரா இல்லையோ? Many times we think like this, is Lord concerning us? கடவுள் இருக்கிறாரா இல்லையோ? Is Lord there or not? நான் ஜெபம் பண்றேன், I'm praying, நான் துதிக்கிறேன், I'm worshiping, ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேது. but nothing happened. ஐயோ என் வேலையில போராட்டம், I have a problem at my job, ஐயோ என் குடும்பத்துல போராட்டம், I was trial at my என் family, பிசினஸ்ல முன்னேற்றம் இல்ல, no improvement in business, படிக்க முடியல, என்னால I'm not able to study, என்னால என்ன பண்ண முடியல, கவனத்தை செலுத்த முடியல, I'm not able to concentrate on my study. நிறைய நேரம் நம்ம பிரச்சனையில இருக்கிறோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா அப்படின்ற क्वेश्चन தான் இருக்கும். Many time we have a question like we are in trials, is Lord helping? நமக்கு விரோதமா அந்த குடும்பமே எழும்புது. A lot of things rise against us. நமக்கு விரோதமா பக்கத்துல சொந்தங்கள் எதிரிகள் நிறைய பேர் பெருகுறாங்க. Relative and enemies rise against us. அவங்க பலமா இருக்கிறாங்க. They are strong. அவங்க எல்லாம் பெரிய கூட்டம். They are great crowd. அவங்க எல்லாம் பெரிய குடும்பம். They are great family. அவங்க எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. Can't do anything. நமக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம இப்படியே தான் போய்டணும். We are nothing. We should live Hallelujah. like this. Hallelujah. நீங்க யாருன்னு முதலாவது தெரிஞ்சுக்கணும். You should understand who you are. எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, when you accept Jesus, நீங்க இந்த உலகத்துல ஐடென்டிஃபை கண்காணிக்கப்படுகிற விசேஷமான ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். You are a special, blessed and watchful children of God. Hallelujah. Hallelujah. நீங்க கண்காணிக்கப்படுகிற விசேஷமான பிள்ளையாய் மாறுறீங்க. You are a special children, watchful. தேவனுடைய பார்வை உன் மத்தியில பட ஆரம்பிக்கிறது. The Lord sight upon you. தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மத்தியில இருக்கு. The Lord blessing is upon you. இந்த உலகத்துல யார் VIP? Who is VIP? யார் ஸ்பெஷல்னா நல்ல பணம் இருக்கிறவங்க ஸ்பெஷல். If we can say who has more money, they are special. ஆமாவா இல்லையா? இல்ல சினிமா ஆக்டரா இருக்கணும், maybe the cinema actor, இல்ல நல்ல ஒரு சிங்கர் இருக்கணும், maybe a singer, இல்ல யூடியூப்ல ஏதாவது பண்ணி நான் விசேஷமான பிள்ளையா மாறணும், maybe a celebrity in YouTube. உன்கிட்ட பணம் இருக்கணும், பதவி இருக்கணும், இல்ல ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் உன்னை இந்த உலகத்துல பாக்கும். The world will look you when you நம்மளுக்குள்ள have இருக்கோம். power. நம்மளெல்லாம் கர்த்தர் பாப்பாரா? We thought that will Lord இந்த look us. உலகத்துல உனக்கு மதிப்பில்லாம இருக்கலாம், You may not regarded in the world, ஆனா நீ இயேசுவை அறிந்திருக்கிற. ஹல்லேலூயா. but you know Jesus. இயேசுவை நீ ஏற்றுக்கொண்ட அன்னைக்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வல்லமை உன் மத்தியில இறங்கி இருக்குன்னு அர்த்தம். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. Lord power and bless came upon you when you accept Jesus. நல்ல சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். Say it loudly, the Lord anointed me. சொல்லுங்க, நான் anointing person. I am an anointed person. நான் விசேஷமான பிள்ளை. I am a special child. யாருக்கு? To whom? கர்த்தருக்கு. சொல்லுங்க, We are special children. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. You are a blessed children. நீ கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை. You are chosen by Lord. சொல்லுங்களேன், கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Say loudly, the Lord chosen me. கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். The Lord chosen me. சொல்லுங்க, கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். The Lord chosen me. கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். The Lord anointed me. இந்த அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைனா, The anointed children. இந்த ஆவிக்குரிய உலகத்துல பாத்தீங்கன்னா, If you look at in the spiritual world, நீ தனித்துவமாய் காணப்படுவ. you are unique and special. உனக்காக என் தேவ தூதர்கள்
பணிவிடை செய்வார்கள். The Lord's angel will serve you. உன் பாதம் கல்லில் இடராதபடி கர்த்தர் உன்னை வேலி அடைத்து பாதுகாப்பார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. Let you not your foot stumble. ஹalleluya. Hallelujah. நிறைய நேரம் நம்ம நினைப்போம் கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறாரா இல்லையா? Many time we ask, is Lord is our supporter. ஆமாவா இல்லையா? Isn't it? கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறாரா இல்லையா? Is Lord is my God or not? நீ எப்போ கர்த்தர் ஏற்றுக்கொண்டாயோ கர்த்தருடைய பார்வை உன் மேல இருக்கு. ஹalleluya. நீ அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளை, நீ கைவிடப்பட்ட பிள்ளை அல்ல. You are not abandoned when you are anointed. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் சிறைப்பட்டு போயிருக்காங்க. 400 years the Israelites in captivity. ஆனா அவங்களுக்கு சிறைப்பட்டு போனதே அவங்களுக்கு உணர முடியல. But they are not able to understand their captive. நான் அடிமைப்பட்டிருக்கேனாவே அவங்களுக்கு தெரியாது. They doesn't understand whether they are slave or not. படிங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர் உன்னை கண்ணோக்குறாருன்னா, if Lord watching you, உன் வாழ்க்கை அடிமை போலதான் இருக்கும். you may seem slave. என் தேவன் உன்னை விடுதலை ஆக்குவதற்கு, உன்னை கானான் தேசத்திற்கு கொண்டு போவதற்கு அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறார். The Lord is will to deliver you. உன் கூக்குரலை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். The Lord is able to hear your cry. உன் கதறலை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். The Lord able to hear your cry. 3:8 படிங்க. அதுலயே அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹalleluya. ஹalleluya. தேவன் யாரை கண்ணு நோக்கி பார்க்கிறார்னா, அவரை யார் bless பண்ணி வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு நிச்சயமா விடுதலை உண்டு. Surely the people is delivered to whom the Lord. இஸ்ரவேல் ஜனங்களே, ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குன்னு கேட்கல. Israel is not asked the deliverance from the Lord. ஏனா 400 ஆண்டு, because 400 years. முதல்ல ஒருத்தன் அடிமைப்படுறான்னா அவனுக்கு என்ன இருக்கும்னா, அவன் அடிமைப்பட்டது போல அவன் செய்யற வேலை, அவன் பார்க்கிறது எல்லாமே நான் அடிமையா இருக்கிறது போலவே என்ன இருக்கும். The slave always think all his actions. இன்னொருத்தர் நெருக்கும் பொழுது ஐயோ இவங்களுக்கு அடிமையா இருக்கமே, என்னைக்காவது நான் விடுதலை ஆக மாட்டேன்னு சொல்லி நினைப்பாங்க. When someone crush them, they doesn't understand. ஆனா பிள்ளையின் பிள்ளை 400 ஆண்டுகள் என்பது ஒரு 6 ஜெனரேஷன் கடந்து போயிருக்கும். Maybe 6 generation, 400 years they passed with the children. ஹalleluya. Hallelujah. பேர பிள்ளைங்க அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் அடிமையா இருக்குமே தெரியாது. Their grandchildren and children doesn't know that they இதுதான் வாழ்க்கை நினைச்சிருக்கும். They thought that that is the life. நல்லா கவனிங்களே. Pay attention. இந்த காட்டுல இருக்கிற யானை யாரால என்ன பண்ண முடியாதா, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. Nobody can control the wild elephant. ஆனா மனுஷங்க நம்ம குழி போட்டு அதை பிடிச்சி, but the man captivate, மயக்க மருந்து போட்டு make give sedation, தன் கூடாரத்தை கொண்டு வந்து bring it in their tent. அத 3 ஆண்டுகள், எவ்வளவு 3.5 ஆண்டுகள் அந்த யானை என்ன பண்ணுவாங்கன்னா நவுற முடியாதபடி அந்த யானையை ஃபுல்லா கட்டி வச்சிருவாங்க. They just control the elephant, not make a move. அது தன் பலத்தை முழுமையா ட்ரை பண்ணி ஒண்ணும் பண்ண முடியலன்னு மைண்ட் செட் ஆயிடும். He set his mind is nothing can do. ஹalleluya. Hallelujah. அதுக்கு அப்புறம் அந்த கூண்டை ரிலீஸ் பண்ணிட்டு வெறும் கம்பியை மட்டும் தான் கால்ல கட்டி விடுவாங்க. After that they will remove the cage and they put a chain in its leg. அதால அந்த செயினை லேசில் அதை அறுத்துடலாம். ஆனா அது 3 வருஷமா அதை ட்ரை பண்ணி நம்ம இப்ப அடிமைப்பட்டிருக்கிறோன்னே அது மைண்ட்ல நினைச்சிருக்கோம். Even by his strength the elephant can easily. ஆனா யானைக்கு பலன் எப்படி இருக்கு? But the strength of the elephant. இப்ப பாருங்க, அதே யானைக்கு ஒரு குழந்தை பிறக்கும். The same like he has a child one. இப்ப இந்த குட்டி யானை மனுஷனுக்கு எதிர்ப்பான்னு சண்டை போடுமா, இல்ல மனுஷன் கூடயே சேர்ந்து விளையாடுமா? Will that little one fight against the man or it play with the man? காட்டுல இருக்க யானை மிதிச்சு தள்ளிடும். The wild elephant. ஆனா வளர்க்கிற குழந்தையும், ஏன்னா அது தாய் பாக்குது அம்மா மனுஷனை நேசிக்கிறாங்க, the child watching mother loves the அப்பா மனுஷனை நேசிக்கிறாங்க, father also loves நானும் அவங்க கை ஆட்டினா அவங்க அசைச்சா நானும் அசைக்கணும், இதுதான் வாழ்க்கைன்னு பழகிடும். அது same as it accustomed to what are all the activities they do. ஹalleluya. அந்த கோயில் எனக்கு தெரியாது, நான் அடிமைப்பட்டிருக்கேனே தெரியாது. The little one not know their slavery.
அதுவும் என்ன விடுதலை ஆக்குன்னு யார்ட்டையும் கேட்டிருக்காது. that also not ask the freedom. அதே போலதான் நீங்களும் Same as you. ஏதோ ஒரு சூழ்நிலை போட்டிருக்கலாம், Maybe at some situation. ஏதோ ஒரு வாழ்க்கையில சிரமப்பட்டு போயிருக்கலாம். Maybe you are captive. நீ கேட்கலனா கூட நீ அபிஷேகிக்கப்பட்ட புள்ள, உன்னை விடுதலை ஆக்குவது என் தேவனுக்கு பிரியமா இருக்கும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. Pleasing to deliver you even you are not asking the delivery. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved God's children. உங்களை விடுதலை ஆக்க தான் கர்த்தர் விரும்புகிறார். The Lord wished to deliver you. நம்ம என்ன பண்றோம்னா நம்மளே ஓடலாம். We making our effort to escape. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, No one thing. கர்த்தரை வேலை செய்ய வைக்கணும்னா, If we need to get the work, கர்த்தரை நமக்காக யுத்தம் பண்ண வைக்கணும்னா, the Lord need to fight for us. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அமைதியா இருக்கணும். The first thing we should keep quiet. வாயில கை வச்சு நான் அமைதியா இருக்கணும். மத்தவங்களை வேலை வாங்க தெரிஞ்சுக்கணும். You know to get the job done. தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் வித்தியாசம் உண்டு. The difference between labor and boss. எப்ப தொழிலாளி முதலாளியா மாறுவான், எப்ப நீ முதலாளியோ மேனேஜரா மாறுவேனா, when you will be turned into master or manager. நீ வேலை வாங்க உனக்கு என்ன இருக்கணும்? கெபாசிட்டி இருக்கணும். You should have the ability to get the work by. நான் ஒரு கம்பெனில மிடில் லெவல் மேனேஜரா இருக்கிறேன். I was a middle level manager in a company. அந்த டைம்ல எனக்கு 2-3 வருஷம் ஆயிடுச்சுனா ப்ரமோஷன் உண்டு. If I crossed 3 years I have promotion. அடுத்த ஹை லெவல் மேனேஜருக்கு எந்த பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. They are suggested me for next level promotion. அங்க அண்ணா போஸ்ட் கிடையாது, ஆல்ரெடி இன்னொரு 10 பேர் என்ன இருக்காங்க, 8 வருஷமா 10 வருஷமா அந்த ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்றாங்க. There are many people waiting on the queue for the promotion. அந்த ஒரு போஸ்டிங்க்கு 11 பேர் காத்திருக்கிறோம். 11 people competing for the one முதலாளி position. அதுக்கு மேல இருக்க மேனேஜர் இந்த போஸ்ட் எப்படி கொடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். How the top management will நீ give எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் ஒரு எலிஜிபிலிட்டி தான். Your years of experience is just an eligibility. உன்னை என்ன திறமை பார்ப்பாங்கன்னா, what talent they will look for. ஒரு 10 பேரை கொடுத்தோம்னா ஒழுங்கா வேலை வாங்குவானா? Will he get job done by 10 people right? வேலை வாங்குறது ஈஸியாச்சு. Is it easy to get the work done by others? வேலைக்காரன் திமிரு பண்ணுவான். They will do mischiefs. ஒருத்தன் அழுவான், ஒருத்தன் சிரிப்பான், ஒருத்தன் முறைப்பான். One cry, one stare, one laugh. ஒருத்தி வேலை செய்யாது, ஒன்னு சும்மா என்ன பண்ணும், பெஞ்சை தேய்ச்சிட்டே போவோம். Some people will sitting idle. ஆனா எல்லாரையும் என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணி அந்த வேலை வாங்கினாதான் அதுக்கு பேரு தான் மேனேஜ்மெண்ட். We need to manage all the people and அதுக்கு பேரு தான் மேனேஜர், முதலாளித்துவம். That is called the manager captain. எப்பெல்லாம் நீ மத்தவங்களை வேலை வாங்க கத்துக்கிறியோ அடுத்த லெவல் நீ முன்னுக்கு வரேன்னு அர்த்தம். You are promoting when you know the technique to get the job done. முட்டாளுங்க தான் என்ன பண்ணுவாங்க, நீ செய்யலையா போ, நீ செய்யல நானே செஞ்சுக்கிறேன். The fully what they did, if you are not done I will do it. யாருக்கு நஷ்டம்? எங்க எல்லாம் நீ ஆளுகை செய்றியோ நீ ராஜாவாய் மாறுகிற. You will be turned to குடும்பத்துக்கே 2 பேர் 3 பேர் இடத்துலயே நீ ஒருத்தர், உங்க வீட்டுக்காரையும் சரி, உங்க வீட்டுக்காரர் வரும்போது ஒரே ஒரு அரிசி பாக்கெட்டை வாங்கிட்டு வாங்கல. You just bring a rice packet at home. வரும்போது ரைஸ் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. Buy a rice packet. அவர் சொல்லுவாரு, ஆமா எனக்கு வேலை இருக்குல்ல, என்ன முடியாது, I have a job I can't. குடும்ப பொறுப்பே இல்ல, வைங்க நானே பாத்துக்கிறேன். You are not responsible, let me take care of it. கொஞ்சோண்டு ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. You need to ask in such a way that நான் போன் நினைச்சேங்க, முடியலங்க, கொஞ்சங்க dear bring a rice packet. இவர் அடம் பிடிச்சான் 2 வாட்டி பேசி என்ன பண்ண, வேற வழியே இல்ல. Even he rejected twice or thrice. அந்த வண்டி அரிசி கடைக்கு போயிட்டு தான் வரும். The bike will go to the rice shop and buy. உன் வீட்ல இருக்கிற உன் 2 பேரோ 3 பேரோ கூட உனக்கு வேலை வாங்க தெரியலனா நீ எங்க கத்தரை போய் வேலை வாங்குவ? How you will get the job done by Lord if you are not able to get it? நானே சண்டை போட்டுக்கிறேன், நானே பிசாசுக்குற சண்டை போடுறேன், நீ வச்சிருக்கிறது அட்டகத்தி. You going to fight with the Lord. அது நல்ல ஷார்ப்பா இருக்கு, வரியா சண்டை நான் குத்தி விடுறேன். Knife. துப்பாக்கி வச்சிருக்கிற அது உள்ள புல்லட் போறது இல்ல. You have a pistol without a bullet. கேடை வச்சிருக்கிற அது ஃபுல்லா ஓட்டையா இருக்கு, அது என்ன பண்ணாலும் நம்மள அடிபடுது. You have shield with the holes. ஆனா நாங்க பாதுகாக்கப்பட்ட பெட்டகம். But we say we are. நீ எங்க எல்லாம் கர்த்தரை முக்கியத்துவம் வைக்கிறியோ, wherever you give importance to the Lord, அதற்கு அடையாளம் நீ சைலண்டா இருக்கு. The sign for that you should be kept. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்றோம்னா முதல் காரியம் சைலண்டா கீப் அப் பண்ணணும். If you do anything you should be kept silent. நீ சைலண்டா எவ்வளவு நேரம் கீப் அப் பண்றியோ தேவன் யுத்தம் செய்வார். The Lord will fight for you the more and more you keep quiet. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் அமைதி காக்கறே கர்த்தர் யுத்தம் செய்ய நீ விடணும், வாய்ப்பு கொடுக்கணும். You should give opportunity to Lord to fight for you. என்ன ஒருத்தன் அடிச்சுட்டான்,
someone beat me. நான் என்ன பண்றேன், ஐயா வாங்கயா, Why என்ன don't ஒருத்தன் you? போட்டு தள்ளிட்டான், என்ன அடிக்க வரா, நீ வாங்க. Someone coming to beat me, you just come. ஒரு நல்ல பெரிய தலைவர் இந்த ஏரியா, He's a master man in the area. பார்த்தா தெரியுதா? இல்ல இந்த ஆளு பெரிய தலைவர். ஒரு கத்தி எடுத்துக்கிட்டாரு, வரேன் பாஸ்டர், உங்களை யார் அடிச்சா, நான் வந்து பாத்துக்கிறேன். He had a knife and coming, I will இவரை take இட்டுன்னு care. போயிட்டு நான் பண்றேன், I took him. நிக்க வச்சு நானே திட்டிட்டு இருக்கேன், நானே சண்டை போட்டு இருக்கேன். I make him stand, but I will scold and fight. இவர் சொல்ல, பாஸ்டர் கொஞ்சம் இருங்க பாஸ்டர், நான் பாக்குறேன்னு. He told me that, Pastor, wait, I will take care of நான் him. இவர் இருக்கிறான்னு இல்ல, கூட இருக்கிறாரு, நான் பாத்துக்கிறேன். What I did, he is with me, but I will fight with him. இவர் என்ன சொல்லுவார் கொஞ்ச நேரம் கழிச்சு? What he will tell after some time. போய் அடி வாங்கிட்டு வரட்டும், அப்புறம் பாத்துக்க. Let him get beat. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தரை துணையா வச்சிட்டேன்னா If you kept your Lord as your support, நீ சைலண்ட் கீப் அப் பண்ணணும். you should keep quiet. சொல்லுங்க, ஆண்டவரே Lord, நீ வேலை செய்யறவரே நான் அமைதி காக்க எனக்கு பொறுமையை கொடுங்க. give me a patience சொல்லுங்க, to fight for you. வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க Open வேலை your mouth செய்யற and வரையும் நான் அமைதி காக்க எனக்கு பொறுமையை கொடுங்க. Lord, give me a patience, let you fight for my war. கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்கு எடுக்க டைம் எடுக்கும். The time will take for Lord உனக்கு to என்ன, fight for நீ you. சின்னத ஜெபம் பண்ண உடனே ஏசப்பா கேட்டுக்கிட்டு உடனே கிரேசி வர வெயிட் பண்ணு. You just wait for Lord உன்னை to fight சோதிப்பார். for you. The Lord will test you. நீங்க என் வீட்டுல வந்து வாழ்ந்த ஏமா என்னையாமா உங்க வீட்டுல கூப்பிடுற? If you live at my home, you know, Pastor, நீங்க ஒரு நாள் இருந்து பாருங்க, அமைதியா இருக்க முடியாது. நீங்களே போட்டு அந்த அம்மாவை என்ன பண்ணுவீங்க, மிதிப்பீங்க. you cannot be patient at my home if you கர்த்தர் அது உனக்காய் கொடுக்கப்பட்ட மாமியார். that's a relation given to you by ஜெபம் the பண்ணு, Lord. ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கூட. You pray அமைதியார் for அமைதியார் peace. அமைதியார். You keep silent at the பாஸ்டர் home. உண்மையா செத்து போயிடலாம் பாஸ்டர், நான் இது மாதிரி வாழக்கூடாது. இந்த அமைதியா இருக்கிறது பெரிய கொடுமை. It's a great trial being silent. 3 மாசம் கடந்து போச்சு. 3 months. She என்னம்மா passed எப்படி away. இருக்க? I asked her, how are you? கண்டுக்கிறதே இல்ல பாஸ்டர், I'm not taking care of those நான் பாட்டு things. கம்முன்னு இருக்கேன். I'm just ignoring being ஆனா silent. என் வீட்டுக்காரு மாறவே மாட்டான். Still my husband not changed. மாமியார் இன்னும் மாற மாட்டுது. My mother-in-law still not changed. என்ன பாஸ்டர், இப்ப என்னதான் சர்ச்சுக்கு போறாங்க? Then what they சரிம்மா. are in the church? உனக்கு எப்படி இருக்கு? How you feel? எனக்கு நிம்மதியே இல்ல பாஸ்டர், நானே இப்பதான் Still I don't எழுதி have குத்துட்டு peace. டைவர்ஸ் பண்ணிட்டு என் வீட்டுக்கு போயிடலான்னு பாக்க. Better I make a divorce. அமைதியா இரு, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். Be quiet, the Lord ஆமா, will fight for கர்த்தர் you. யுத்தம் பண்றவரே நான் இருப்பனா இல்லையா? Would I be there, still the Lord fight for me. கரெக்டா ஒரு வருடம் கடந்து போச்சு. She crossed a year. பார்த்து கேக்குறேன், I asked her again, அம்மா ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? is there any change? பாஸ்டர் மாற்றம் இருக்கு பாஸ்டர். Yes, there is a change. என் வீட்டுக்கார் சொல்றாரு, My husband said, உன்னை திட்டிட்டு போனாவே நான் வெளியே திட்டு வாங்கினுக்கிறேன், I get உன்கிட்ட scolded மட்டும் என்ன outside when பண்ணக்கூடாது, I do it to you. வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாரு பாஸ்டர். ஏமா கணவன் லேஸ்ல வந்து தான் அடிபட்டது சொல்ல மாட்டாங்க. Easily the husband won't அவன் admit. சொல்றானா டெய்லியும் அடிபட்டிருப்பான், அவனை திட்டம் போதெல்லாம் அங்க அடிபட்டிருப்பான். அவன் என்னன்னு பார்த்திருப்பான். கடைசியில உன்கிட்டயே வந்து புலம்புறானா நீ ஜெயிச்சிட்ட. Finally he come and lament to you. சரி, உன் மாமியார் என்னாச்சு? What about your நான் அமைதியா mother-in-law? இருக்கவும் அவ சொல்றாங்க, இவன் When என்ன I'm being இந்த மாதிரி silent. காரியத்துக்கு அமைதியா இருக்க மாட்டா, ஏதோ சூரியம் பண்றாளோ, Whether she's doing any black magic, இவ ஏதோ she wants to பண்றாளோ, keep quiet, or she do அவ்வளவுதான். என்ன something. பார்த்தாவே மாமியார் பயப்படுறாங்க. They are fear at me when look. என் சொந்தக்காரட்ட சொல்றாங்க, இவ ஏதோ பண்றா, இவள நான் எதுவும் பண்ண முடியல. She's telling something she's doing, I can't do anything. ஒருவேளை அவங்க அம்மா எனக்கு விரோதமா மாந்திரிக பண்றாங்களா? Maybe her mother எங்க doing அம்மாவெல்லாம் something எடுக்கறாங்க black பாஸ்டர். magic. They are. நீ அமைதியா இரு. I told her, be silent still. ஒரு 1.5 வருஷம் கடந்து போச்சு. After 1.5 years, நான் கேக்குறேன், I இப்ப எப்படிமா asked இருக்கு? her, how you feel now? பாஸ்டர், எனக்கு எங்க அம்மா கூட எனக்கு ஸ்பெஷல் இல்ல, எங்க மாமியார் எவ்வளவு அருமையா பாத்துக்கிறாங்க. My mother-in-law taking care of me என்னம்மா more than அதுக்குள்ள my என்ன? mother. இப்ப என்னன்னு தெரியல, என்ன பிடிச்சிச்சு, எல்லாமே எனக்கு தான் செய்யறாங்க. Don't நேத்து know கூட they're liking ஒரு கம்மல், me more. அவங்க அம்மாவோட கம்மல் எனக்கு கொடுத்தாங்க பாஸ்டர். They given a பாருங்க, stud to me. மாற்ற முடியாதவைகளை, The things not செய்ய changeable. முடியாதவைகளை The impossible. நீ தேவனோட பொறுப்புல விட்டு நீ அமைதி காக்கும்போது கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. Give it to the Lord's hand, the Lord will நல்ல fight சத்தமா for you. சத்தமா Clap more and more. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஐயோ, எப்படி என் பிள்ளையை மாத்துறது? How I will change my child. எப்படி என் வீட்டை கட்டுவேன்? How I will build my house. எப்படி என் கல்யாணத்தை பண்ணுவேன்? How I will get my children எப்படி married. என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பண்ணுவேன்? How I will bring a change in my நீ life. புலம்புனது போதும். It's enough for your life. இரட்சகர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். Surely the Lord will நல்ல fight சத்தமா for you. சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. Hallelujah. அதே யாத்ராகம் 15:3 சொல்கிறது. From the, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. இங்க கவனிங்கம்மா, pay attention here. இந்த வசனம் தான் உன் வாயில இன்னைக்கு ஃபுல்லா இருக்கணும். You should meditate these words. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். The Lord is a man of war. சண்டைக்கு அவர்தான் கரெக்டான ஆளு. He is the right person for the fight. நான் சரியில்லாத ஆளு. சொல்லுங்க பார்க்கலாம். I am not fit for it. சொல்லுங்க, சண்டைக்கு அவர்தான் கரெக்டான ஆளு. The Lord is right for war. நான் சரியில்லாத ஆளு. I am not worthy. உனக்கு விரோதமா எவ்வளவு பேர் எழும்பினாலும் சரி, No matter whoever rise against you, நீ சைலண்டா இருக்கணும். you should be silent. அடுத்தது இன்னொரு காரியத்தை சொல்ல உங்கள்ட்ட. I will tell you another secret. அல்லேலூயா. Hallelujah. என்னன்னா, What is it? இப்ப இயேசு கிறிஸ்து யார் உனக்கு? And now who is Jesus Christ for you? சொல்லுமா. Can anyone say? யாருமா இயேசு கிறிஸ்து உனக்கு? அவர் என்ன செய்வார்? What உனக்கு ஒண்ணுனா விட்டு normally கொடுத்துருவாரா? the Father do it. அல்லேலூயா. Will he leave உனக்கு ஒரு you? பிரச்சனை விட்டுட்டு வேடிக்கை பாப்பாரா? Will முன்னாடி he நிக்கிறவர் look at அவர்தான். you? He is stand first for you. எப்பப்பெல்லாம் உன்னை முன்னாடி அப்பா உன்னை முன்னாடி அனுப்புவாரோ, உன்னால ஓட முடியும், உன்னால ட்ரை பண்ண முடியும்னா அப்போ உன்னை முன்னாடி அனுப்பி வெளியே பின்னாடி வேலையை எடுத்து பாப்பார். The Father always will put you first when you can able to manage. பின்னாடி இருந்து உன்னை ஓட விட்டு பாக்குறாருன்னா நீ ஜெயிக்கணும், நீ என்ன பண்ணணும், வெற்றி பெறணும், வெயிட் பண்ணி பாப்பார். செய், பண்ணு. He is waiting for you to make. ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிக்கிறது யாரா இருக்குன்னா உங்க அப்பாவோட கரம் தான் இருக்கு. கரங்களை தட்டி வராம சொல்லுங்க. Father's hand will come and hold you when you go through the. பிள்ளைகளுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுப்போம். They will teach you to ride the cycle. சைக்கிள் சீட்டை பிடிச்சிட்டே போவோம். They will hold the seat. சீட்ல இருந்து கை எடுப்போம். They will take the hand. அந்த பிள்ளை கொஞ்சம் 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 ஓட்டும். When they are அது trying to தடுக்கி ride, விழும்போது அந்த they are புள்ள going to தூரத்துல fall. இருந்தாலும் இந்த தகப்பன் பதறி போய் முதல்ல போய் நிப்பார். கரங்களை தட்டி even வராம there is a சொல்லுங்க. distance, they will come and hold. இப்போ நீ you. அவர் உனக்கு தகப்பன் என்றால், If he is your father, அவரிடத்துல பொறுப்பை நீ கொடுத்துட்டீனா, if you given the responsibility to நீ him, அமைதியா இருக்கிறது மட்டும் இல்ல, it's not only that you should be இன்னொரு silent. காரியத்தையும் செய்யணும். You need to do other work. அல்லேலூயா. Hallelujah. அதை தாவீது இடத்துல நம்ம கத்துக்கலாம். We need to learn from David. இங்க கோலியாத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். We know about Goliath. கோலியாத் யாருக்கு விரோதமா எழும்புறான்? To whom against the Goliath raised? எந்த ராஜாக்கு முன்பாக எழும்புறான்? To which king he raised against? சவுல் ராஜாவுக்கு விரோதமா எழும்புறான். He இது raised தாவீதுக்கு against பிரச்சனையா? king of Saul. Is there is a problem for David? சவுல் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளையா ஆமாவா இல்லையா? Is it Saul anointed one or not? அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளையா இல்லையா? ஆமா. Yes. ஆனா அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளை தான் தவிர அந்த அபிஷேகத்தின் மேன்மையை அவன் உணரல. He is not understand the glory of the இந்த anointed. கோலியாத் வந்து சும்மா சும்மா வந்து என்ன பண்றான்? அவன் ஊர்ல வந்துட்டு, உங்க ஊர்ல யாரும் ஆம்பளை இல்லையா? Is no man in your home? கவனிங்களா? You just pay attention. நீங்களா ஆம்பளையா பொம்பளையா? Are you a man or woman? எல்லாம் புடவை பட்டி சுத்துங்கடா. You just were sad. நீங்க ஆம்பளையா இருந்தா என்கிட்ட வந்து சண்டை போடுங்கடா. If you are a man, come and fight with me. இப்படி எவ்வளவு தகாத வார்த்தை சொல்லணுமோ சொல்லிருக்காங்க. He use all the bad words. இவனு என்ன பண்றான்? What இவன்கிட்ட he does? இருக்கிற 2-3 பலசாலி 2 பேர் அமுச்சு விடுறான். He just sent mighty man. அவங்களே அவன் மேற்கொள்றான். ஆனா ஆளை பாக்குறதுக்கு நல்லா 7 அடி வெயிட்டும், But he looked like a ஒரு gigantic அரக்கம் போல man. காணப்படுகிறான். He like a gigantic man. பயப்படுறான். They are fear to him. இவன் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளை தான் தவிர He is anointed man. தன்னுடைய பலத்துல இவனிடத்துல மேற்கொள்வதற்கு என்கிட்ட கரெக்டான ஒரு போர் சேவகன் இல்லையே, He just looking a mighty man to fight. ஒரு against படை Goliath. தளபதி இல்லையே, No commander he found. கரெக்டான ஆயுதங்கள் இல்லையே, No right weapon to fight against. நான் என்ன பண்றது? What should I do? ஐயோ, திருமணம் பண்ணுவதற்கு எனக்கு நல்ல வருமானம் இல்லையே, என் பிள்ளைக்கு நான் எப்படி செய்வேன்? I don't have a proper income to get my children நான் married. கடன் அடைப்பதற்கு எனக்கு வருமானம் இல்லையே, நான் எப்படி கடன் அடைப்பேன்? How I will settle my loan without proper income? ஆனா உன் கூட இருக்கிறவர் யாரு? But who is உங்க with அப்பா. you? அல்லேலூயா. Your father is இந்த with you. உலகத்தை ஆண்டவர், Who reign over யுத்தத்தில் the world, வல்லவர். who is the mighty ஆனா, of the war. இந்த வியாதியை எப்படி சுகமாக்குவேன்? How my sickness will இந்த heal. வியாதியை சுகமாக்கணும், எனக்கு மருந்து வேலை செய்யணும். If the disease should be healed, the நான் medicine should வாழணும்னா work. எனக்கு பணம் வேணும். If I need live, I need money. என் குடும்பம் பிரிஞ்சு பேருக்கு சேரணும்னா
அது யாராவது ஒருத்தர் மீடியேட்டர் வேணும். Some mediator required to gather my family. குழந்தை பிறக்கணும், என்ன பண்றது? I need to get child, what to do? கல்யாணம் ஆறுது, என்ன பண்றது? The marriage should be done, what to do? எல்லாம் உலகத்துல இருக்கிறவர்களே நாடிக்கொண்டே இருப்பீங்க. We are seeking the worldly people. நீ எப்போ இயேசுவை நம்பி இருக்கிறியோ, When you depend Jesus, இயற்கைக்கு அப்பாற்பட்டு உன் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். He will ஹalleluya. do miracle and மத்தவங்க வாழ்க்கையில supernatural. நடக்குது, எல்லாருக்கும் நடக்குது, மத்தவங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா அதுக்கு பேர் இயற்கை. The natural thing happened to the worldly man. இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அதிசயம் நடக்குதுன்னா தான் அதுதான் தேவனுடைய அற்புதங்கள், அடையாளங்கள். ஹalleluya. It's a sign of large miracle things happen beyond the supernatural. ஹalleluya. Hallelujah. உங்க வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரல் நடக்கணும். In your life the supernatural நீ thing will காத்திருக்கணும். happen. You should wait for it. இந்த இடத்துல அபிஷேகத்தை உணராதபடி ஒருத்தன் அமர்ந்து இருக்கிறான். Is a man sitting without understanding. எடுத்து படிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்னும் அந்த பெலிஸ்தன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கேக்குறான். அவனாவது ஒருத்தனை என் கூட அனுப்புங்கடான்னு. You send a man to fight with me. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்பொழுது தாவீது சொல்றான் பாருங்க, 17:26 படிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து அந்த பெலிஸ்தனை கொன்று. இங்க பாருங்க, இங்க இதுதான் சொல்ற ரகசியம். This is a secret, pay attention. அவன் என்ன பேசுறான் கவனிங்க. You just pay the word of David. இவன் வந்து ஆடு மேய்க்கிறவன். He is a sheep rearer. இவன் அந்த அத்தாரிட்டி எடுத்துக்கொண்டு வரான். He bring the authority. நான் உங்களை காப்பாத்த போறேன்ட்டு. I'm going to save you. அப்ப அங்க பேசுற வார்த்தையை கவனிங்க. Just pay attention to David word. எதிர்க்கிற அந்த ஆலயம் பார்க்கறான். He just looking his enemy. அவங்க ஊர் ஆலயம் பார்க்கறான். They are looking their people. இவங்க இடத்துல என்ன சொல்றான்? ஏம்பா உன்னை நான் மீட்டு எடுப்பேன் இவன் கிட்ட இருந்து. I will save you from him. அவங்க கிட்ட என்ன சொல்றான் பாருங்க. What is replying? அதுதான் முக்கியம். It's very important. மீண்டும் அந்த வசனத்தை படிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, தன் சொந்தக்காரங்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று, இந்த கோலியாத்தை நம்ம கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு, இஸ்ரவேலுக்கு நிந்தையை நேரிட்டவன் அவனுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி நான் சொல்லி பாடத்தை காட்டுறேன். என்ன செய்யப்படும்? இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்புறவனுக்கு என்ன நடக்கும் நான் பண்ணி காட்டுறேன் பாரு. I will show you what happened who rise against Israel. இவங்க ஜன்னலாம் பாக்குது, ஆளை பார்த்தா குள்ளமா நிக்கிறான். They are looking, he is a short man. ஆள் ஒரு விசேஷமா இல்ல. He is not a special. இவன் எப்படி அவன் 7 அடி 8 அடிக்கு மேல நிக்கிறான். இவன் எப்படி how he gonna to fight the இப்ப அவனை பார்த்து இவன் பேசுறான். He just the Goliath structure. ஜீவனுள்ள தேவனுடைய ஹalleluya. இங்க பாருங்களேன், சம்பந்தமே இல்லாம without relevance. இவன் பிரச்சனைக்கு அவன்ட சொல்றான், டேய் நீ ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமா எழும்புறீங்க. அவன் யோசிக்கிறான், நான் யார்ட்ட என்ன பண்ணேன்? against the living God. கடவுளுக்கு விரோதமா நான் சண்டை போட வரலையே, இந்த ஜனங்களுக்கு விரோதமா தான் நான் சண்டை போட வந்தேன். I am not come to fight against the Lord but the people. தாவீது இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவை கோத்து விடுறான். Here David bring Jesus Christ. கவனிச்சு பாத்தீங்கன்னா, if you look at நம்ம வீட்டு அக்கம் பக்கத்துல சண்டை நடக்கும். There is a fight between our neighbors. சண்டை போடணுமோ அந்த தெருவுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரொம்ப ரவுடி பண்றவங்க இல்ல சண்டை போடுறவங்க வாயாடுறவங்க யாராவது இருப்பாங்க. You may know some violent man over there. நைஸா சண்டையில அவங்கள கோத்து விட்டுருவீங்க. They will bring into the fight. நம்ம ஊருக்கு விரோதமா எழுப்பிட்டாங்க. They are raised against us. ஒண்ணே உங்களுக்கு கௌரவ பிரச்சனை. ஓ நம்ம ஊர் பிரச்சனையா அது? They have a pride பொண்ணை எடுத்துட்டு வந்தா அங்க போய் மாச்சிட்டு வந்தா அதெல்லாம் தெரியாது. இது என்ன பிரச்சனை? All the problem. இது ஊர் பிரச்சனை. This is a one problem for the உடனே ஊரை கோத்து விட்டுருவாங்க. சண்டை வந்து இவன் ஒரு ஆளுக்கு யார் வந்து நிப்பா? அந்த ஊர் அவனுக்கு துணை நிக்குதுன்னா, why the village is supporting? நீ நல்லதோ கெட்டதோ நீ ஏன் ஊருக்கால. ஹalleluya. Good or bad, you are உனக்கு ஒரு பிரச்சனைனா இந்த ஊருக்கு பிரச்சனை. If the problem for you, நம்ம ஆளு சொல்லுவாங்கல, எங்க ஜாதியால போட்டான்டா, for our man they killed. எங்க மதத்துக்காரனை போட்டாங்கடா, they killed for our party. நம்ம மதத்தை நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணுமே உனவும் சொல்லிருக்க மாட்டான். உடனே நம்ம மதத்துக்கு விரோதமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. They are raised against our religion, then they will start. சினிமா நடிகர்லாம் சம்பந்தமே இருக்காது. எனக்கு விரோதமா என்ன பண்ணிட்டாங்க, இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்காரன் என்ன பண்ணுவான், அவனுக்கு விரோதமா நிப்பாங்க, படத்தை நிறுத்த பார்ப்பானுங்க. The actor will talk against one another without reason. இந்த தந்திரம் எப்படின்னா இவன் யோசிச்சான், the secret began in என்னால யுத்தம் பண்ண முடியாது, I am not able to fight. எனக்கு துணை யார் இருக்கணும்? I need a support. தேவன் இருக்கணும். The Lord should be my support. சொல்றான். He said, நீ தேவனுக்கு விரோதமா நீ எழும்பலாமா? Will you raise against our Lord?
அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். That is very important. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். That word is very உனக்கு ஒரு important. பிரச்சனைன்னு வருதுன்னா If you have a நீ problem, ஒண்ணு ஆண்டவரே immediately உன் பிள்ளைக்கு விரோதமா எழும்பிட்ட ஆண்டவரே, cry to the Lord. They are raised against your children. உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, நீ என்ன ஜெபம் பண்ணுவ? How you will pray Yesappa. if your children not have a job? என் பிள்ளைக்கு வேலை கொடுன்னு கேப்பியா? Will you ask Jesus, give job to my child? எப்படி வேலை கேப்பீங்க? How you going to pray henceforth? உம்முடைய பிள்ளைக்கு வேலை இல்லைன்றாங்க. Lord, there is no job for your children. அந்த கம்பெனில உனக்கு உன்னுடைய கம்பெனில That's your company. உன் பிள்ளைக்கே வேலை இல்லைன்னா If they இது நியாயமா? say no to your children, உன் பிள்ளைக்கு விரோதமாக அந்த மேனேஜர் எழும்புறான். the manager rise against your child. ப்ரமோஷன் இல்லைன்னா ஆண்டவரே அவனை மாத்துங்க ஆண்டவரே, அவனை மாத்துங்க ஆண்டவரே, அவன் கண்கள் இறக்கம் கிடைக்கட்டும், இதெல்லாம் நீ போராடுறதுக்கு அர்த்தம். If you pray, தேவன் போராடுவதற்கு ஏசப்பா உம்முடைய கம்பெனில என் பிள்ளைக்கு ப்ரமோஷன் கிடைக்காதபடி அவன் தடுத்து இருக்கிறான், நீங்க யுத்தம் பண்ணுங்க. Lord, you fight for my children. நீ அவங்க கிட்ட போய் கெஞ்ச தேவையில்லை, அவங்க கிட்ட போய் உருவ தேவையில்லை, அவங்க கிட்ட கால்ல ஒண்ணு தேவையில்லை. கர்த்தர் யுத்தம் செய்யறாருன்னா அந்த ஆண்டு ப்ரமோஷன் உனக்காய் வரும். If Lord fight for you, the promotion ஹல்லேலூயா. will come to you. தேவன் கொடுக்கறாருன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? If Lord bless you, பட்டயத்தினாலும் அல்ல, not by the ஈட்டினாலும் அல்ல, sword, not by தேவ the spear. பலத்தினாலே. சொல்லுங்களேன். நீ எக்ஸாம் டைம்ல At exam time, படிக்காம எக்ஸாம்ல போய் உட்கார்ந்துட்டு if பாஸ்டர் he's சொல்லிட்டாரு, sitting at the exam hall with ஆண்டவரே studying, உம்முடைய பிள்ளை இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆகலாமா? Lord, is your child fail in the exam? சொல்லுங்க. கர்த்தர் கேட்டுருவாரா? Lord, listen to it. அங்க தாவீதை கவனிச்சீங்கன்னா If you pay attention, David, அவன் என்ன பண்றான்? what David did, அவங்களுக்கு விரோதமா போராட வச்சுட்டு he stopped rise against them. இவன் என்ன பண்றான்? இவனுக்கு என்ன கிடையாது? அந்த கேடயமும் பட்டயத்தை தூக்க பலன் கிடையாது. He doesn't have strength இவனால to தூக்க hold முடிஞ்சது the ஒண்ணே shield. ஒண்ணுதான். He can able to take only one thing. இந்த சின்ன கல்லு. It's a small pebble. அந்த ஒரு கல்லை எடுத்து அந்த அடிச்சான். He just hit them by the அந்த pebble. அவன் மலமாடு மாதிரி இருக்கிற அவனை The இந்த ஒரு great கல்லு giant அசைக்குமா? if the இயற்கை small நினைச்சா stone அசைக்காது, இயற்கைக்கு அப்பாற்பட்டு அதை அசைக்க செய்யும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. can't change, but the supernatural things no. படிக்கிற பிள்ளை ரொம்ப கவனத்திற்கு. The student, for your தேவன் உனக்கு attention, துணையா இருப்பாரு. the Lord will be your ஆனா நீ support, முயற்சி செய்யணும். but you should put your efforts. தாவீது போயிட்டு நின்று போர்க்காலத்துல நின்று நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க தேவன் சும்மா இருக்க சொன்னா சும்மா இருந்தாரா? இல்ல. Be quiet in the என்னால warfare. முடிந்தவைகளை சொல்லுங்க பார்க்கலாம். என்னால முடிந்தவைகள் அந்த குழாங்கள் எடுக்கிற 5 குழாங்கள் தான் He அவனுடைய took the 5 pebbles. டார்கெட் என்னன்னா இந்த 5 குழாங்களை எப்படியாவது தேவ பலன் இருக்க அடிச்சிடலான்ட்டு. By last strength with the 5 pebble he can. தேவன் என்ன பண்றான்? இந்த சண்டையில என்ன கூப்பிட்டு வந்துட்டான். He brought me in the war. The Lord என்ன says. கோத்து விட்டான். He just brought நான் me என்ன in the பண்றேன்? war. What ஒரே I did? கல்ல அவனை போட்டான். By one stone I will finish. அடிச்சு அடியில அவன் கேரா கீழே விடுறான். அவன் பட்டயத்தை எடுத்து அவனை குத்துறான். The Lord hit him and he fell Hallelujah. by his own Hallelujah. spear. வசனம் சொல்லுகிறது அதே 1 சாமுவேல் The same words from the book of 1 Samuel says. 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை படிக்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய தேவனுடைய ராணுவத்துக்கு சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. அவர் நாமத்துல வெறும் அவர் பேர்ல தான் வரான். என்கிட்ட பட்டயம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. Just come his name, there is no sword and spear. உன் ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். The Lord surely listen your prayer. ஆனா அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். But it should pleases the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ உங்க கடன் பிரச்சனை எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? How you going to pray for your debt? ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, Lord, நீர் பெரியவர், you are great. உம்முடைய புள்ள கடங்காரியா இருக்கு. Your children, உம்முடைய பிள்ளைய நாளைக்கு வந்து அவன் அசிங்கப்படுத்த போறான். they come unashamed me tomorrow. நீங்க பாத்துக்கங்க ஆண்டவர். You take care of it, Lord. ஹல்லேலூயா. Hallelujah. குழந்தை இல்லைன்னா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? If you don't have child, how you should pray? ஆண்டவரே, வானத்து நட்சத்திரங்களை போல ஆபிரகாமுக்கு பெருக பண்ண தேவன் நீங்க. Lord, you multiplied Abraham like உம்முடைய புள்ள நான் இன்னைக்கு குழந்தை இல்லாம இருக்கிறேன், நீங்க பாத்துக்கங்க. You just take care, I am your child not having children.
இப்ப படிப்பு வரல, எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? If you don't get a study, how you சொல்லுங்க, will pray? தலையில கை வச்சு சொல்லுங்க. Place the hand on your head and say, ஞானத்தை போதிக்கிறவர் நீரப்பா, Lord, you teaching the wisdom. சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர் You நீரப்பா. have given wisdom to the ஆனா Solomon. உம்முடைய பிள்ளை இன்னைக்கு ஞானம் இல்லாம நான் இருக்கிறேன். But today your child without wisdom. படிச்சதா மறந்து போயிடுறேன், I forgot what I studied. அறிவு இல்லாம இருக்கிறேன். I am a foolie. எனக்கு அறிவு கொடுங்க, Lord, give me a knowledge. ஞானத்தை கொடுங்க. Give me wisdom. ஹல்லேலூயா. Hallelujah. ஜெபம் இப்படிதான் இருக்கணும். This is how you should pray உங்க to பிள்ளைக்கு God. திருமணம் ஆகல, என்ன எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? How you should pray for your children ஒரு marriage. 2 வருஷம் 3 வருஷம் மாப்பிள்ளை இன்னைக்கு ஏத்த மாதிரி வரலன்னு ஏதோ வத்தல தொத்தல ஏதோ ஒண்ணு, பையன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணு கொடுங்க, ஒண்ணு முடிச்சிடலாம். After some time, if they're getting a நீ pair, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. you ஹல்லேலூயா. are blessed by ஆண்டவரே, Lord. Lord, உம்முடைய பிள்ளைங்க நாங்க. we are your children. கானா ஒரு கல்யாணத்துல எவ்வளவு அருமையா கல்யாணத்தை நடத்தி முடிச்சீங்க. How you did great things in இன்னைக்கு என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை இல்லாம இருக்கு, today. என் பிள்ளைக்கு பையன் இல்லாம இருக்கு. They not have pair. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். I know that you should. எனக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க. You fight for me, Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஸ்ட்ரைட்டா எனக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லாம இயேசு முன்னாடியே அவர் செய்த அற்புதத்தை ஒண்ணு சொல்லி நீ ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் கிரியை செய்வார். கரங்களை தெரிவாராமே சொல்லுங்க. Lord will work for you when you pray. Hallelujah. Is miracle. நீ தேவனை உனக்கா யுத்தம் பண்ண நீ ப்ரே பண்ண முதல் காரியம் சைலண்ட். You should be kept silent to bring the Lord. ரெண்டாவது அவரை உனக்கா என்ன பண்ணிடணும்? சேர்த்து வச்சு இருக்கணும். வாழ்க்கை அவர் இல்லாம இல்ல. Your life is no more without Jesus. சொல்லுங்களேன். ஏசாயா 31 3 4 5. எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே அவர்களுடைய குதிரைகள், ஆவி அல்ல, மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி, சகாயம் பெறுகிறவனும் விழுங்கி, அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். அல்லேலூயா. உன்னை தெரிஞ்சுக்கங்கம்மா, உனக்கு முன்பாக மாம்சமா யாராவது போராடுறாங்கன்னா, ஒரு மனுஷன் போராடுறானா, அவனுக்குள்ள பதவி இருந்தாலும் அவன் மனுஷன் தான். Even they have power, they are a man. பெரிய சொந்தம் இருந்தாலும் அவன் மனுஷன் தான். Even they are a great relation, என்ன பணம் வச்சிருந்தாலும் அவன் மனுஷன் தான். They are a human being. அவனுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. The Lord will fight for them. விசுவாசி ஆமென் சொல்லுவோமே. 4 படிப்போமா? கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளினாலே பணியாமலும் இருக்கிறது போல கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேடுகளுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்ற ஒரு அடக்கா சொல்ற பாருங்களா. How beautiful. சிங்கம் என்ன பண்ணுமா? What the lion will do. ஆண் சிங்கம் பெண் சிங்கம் சேர்ந்து ஒரு இரையை கடிக்கும் பொழுது நல்ல கர்ஜிடும். Lion rolls over his prey. சத்தம் போட்டு சாப்பிடும். They will eat. அடிபட்ட மானோ இல்ல வேற விலங்கோ என்ன பண்ணும்? சுத்திக்கிட்டு நின்று தூரத்துல நின்று அழுதுகிட்டு கத்தி நிக்கான கிட்ட வர animal they will cry out, not come near. உனக்கு விரோதமாய் எழும்புறவர்களை கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, when Lord fight, அவர்கள் வெறும் கூக்குரல் மட்டும் தான் இருக்கும் தவிர அவர்களால் உன்னை தொட முடியாது. They will cry. சொல்லுவோமே, they cannot touch you. கர்த்தருக்கு யாரோட கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். The Lord is speaking with you. சொந்தமோ பந்தமோ ஏதோ ஒரு எதிர்ப்புனால வேலை செய்யற இடத்துல நெருக்கமோ ஏதோ ஒரு இடத்துல நீ இன்னைக்கு வேதனையோடு வந்திருக்கலாம். You may be coming here with distress. இன்னைக்கு ஒரே என் பாரத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். One thing, I will give my burden to the Lord. என் பாரத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். I give my burden to the Lord. எங்கெங்கெல்லாம் சைலண்டா இருக்கியோ அந்த இடத்துல கர்த்தர் வேலை செய்வார். Surely the Lord will work there. நான் கடைசியா பெப்சில இருந்து ரிசைன் பண்ணும்போது finally I resigned from Pepsi. அதுக்கு ஒரு 2010 இருக்கும். Around 2010 the year. அந்த வருஷத்துல அந்த கம்பெனில வேலை செய்யும்போது என்னன்னா நொந்து போய் தான் ரிசைன் பண்றேன். I was depressed and resigned. ஏன்னா நான் செஞ்ச 4 வருஷத்துல 3 ப்ரமோஷன் வாங்கிட்டேன். Within 4 years I got 3 promotions. கம்பெனில ரொம்ப பேர் எனக்கு. I have a good name over there. என்ன ஆயிடுச்சுன்னா, what has happened? அங்க நான் யாரையும் மதிக்க மாட்டேன். I never respect anyone. வெறும் மேனேஜர்ஸ் மட்டும் தான் என் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. Only the managers under my control. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வேற ஒருத்தர் மேனேஜர் மாறுறாங்க, ப்ரமோஷன் ஆயி. There is a change in the grade.
கீழே சரியில்லாதவங்களும் அவரோட லிங்க் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. The people had link who is not working. இப்ப என்ன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. They are targeting me. நான் ஒரு மீட்டிங் போறேன். I went to meeting. வருஷம் ஃபுல்லா கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஒன்று நடக்கும். Year full they have conference meeting. மொத்தம் 24 அவார்டு. 24 awards. அதுல 9 அவார்டு எனக்கு தான் அங்க வச்சிருக்கு. 4 awards they kept for me. என் பேர் போட்டாங்க ஸ்டேஜ்ல இருக்கு. Inscribe my name and ஆனா அந்த அவார்டை தவிர மீதி எல்லா அவார்டும் சொல்லி முடிச்சிட்டாங்க. After those things everything. ஒவ்வொரு அவார்டுக்கு சொல்லும்போது இது இந்த நாமினேட் யாருக்குன்னு சொல்லும்போது அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் என் பேரை சொல்றாங்க. The employees call my name when they are asking. ஆனா என் பேரை தவிர மத்தவங்க பேரை சொல்லி அதை கொடுக்கறாங்க. They are telling others. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏய் என்ன சான்ஸ் என்னாச்சு. The friends who with me they are asking what I was. அப்படியே இருதயம் உடைக்கப்பட்டது போல இருந்தது. I feel like my heart broken. மீட்டிங் முடிஞ்சது. After the meeting ஸ்ட்ரைட்டா போய் HR போய் கேக்குறேன். I went and asked என்ன நடக்குது இங்க அப்படினு. What was happening? சார்லஸ் நான் ஒண்ணும் பண்ண முடியல. I can't do anything Charles. வந்த மேனேஜர் பேர் நான் உனக்கு ஷீல்ட் அங்க இருக்கு 9 ஷீல்ட் உனக்கு இருக்கு. ஆனா உன் பேர் அவந்தால் படிக்கல. 9 shield I kept for you but he not read your name. தமிழ்நாட்டுக்கு ஹெட் அவர்தான். He is a head for Tamil Nadu. தமிழ்நாட்டுல ஒரு 4 ஸ்டேட்டுக்கு ஹெட். Around 4 சவுத் ஹெட்னு சொல்வாங்க. South region is a head. அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. We can't do anything. நான் என்னால கலங்கற அன்னைக்கு நைட் வந்து பார்ட்டி நடக்குது. I cried but there was a party on. நான் ஒரு ரூமுக்கு போறேன். I went to room. வா சார்ல்ஸ் அப்படின்றாரு. He called me there come Charles. சார் என்ன சார் நடக்குது இது? What was ஏன் எனக்கு அவார்ட் கிடைக்கல? Why the award not given to me? அவர் சொன்ன விஷயம்னா நீ எடுத்த ப்ரமோஷன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு. I doubt that your promotion. எடுத்த டவுட் இருக்கு. I have doubt that your promotion. நான் அதை செக் பண்ணிட்டு நான் கொடுக்கிறேன். I will check. உனக்கு உண்டானது வேற எங்கேயும் போகாது. It will not go away what it. நான் யார் பேரும் சொல்லலையே. உண்டாது உனக்கு அப்புறம் தான் கொடுத்தாரு. உனது வெயிட்டிங் செக் பண்ண பிறகு நான் அடுத்த நாள் அடுத்த மாசம் கூட கொடுப்பேன். I will give it to you after verification. இந்த ஷீல்ட் எனக்கு முக்கியம் இல்ல. The shield is not important for me. எனக்கு இந்த ஸ்டேஜ் தான் முக்கியம். The stage is important for me. இன்சல்ட் படுத்திட்டீங்களே. You insulted me. நான் அவட்ட சொன்னேன். I told him. நீங்க இந்த சவுத்துக்கு என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க மேனேஜரா இருக்கலாம். You may be a manager for South region. நான் இந்த உலகத்துக்கு மேனேஜர் அப்படின்னு. But I am the manager for the world. என்னது இந்த உலகத்துக்கா? ஏன்னா எங்க அப்பா பெரியவருங்க. Because my father. நான் வணங்குற கடவுள் சும்மா இருக்க மாட்டாரு. The Lord will not be quiet. நிச்சயமாகவே ஒரு நாள் இதுக்கு உண்டான பனிஷ்மென்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு he will punish you one day and then I ஒரு 3 month வர்க் பண்றேன். 3 monthக்கு அப்புறம் அந்த ஷீல்ட் வந்து HR வந்து என் கையில கொடுக்கறாரு. மேனேஜர் உனக்கு கொடுக்க சொல்லிட்டாருன்னு. After 3 months the HR came and give the shield. He asked to give. இன்னும் எனக்கு கோபம் வருது. அது என்ன பண்ற ரிசைன் பண்ணிட்டு கம்பெனி விட்டு வெளிய வந்தேன். I was angry more and resigned the company. எனக்கு ஒரு வருடங்க காலங்கள் காத்திருந்தேன். I was waiting for a year. நான் வேற ஒரு கம்பெனில அதுக்கு அப்புறம் கேட்பரின்னு ஒரு கம்பெனில நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். And then I moved to Cadbury company. நல்ல கம்பெனி தான், நல்ல போஸ்டிங் தான். It was a good company and நல்ல salary. A good salary as well. But நான் காயப்பட்டது தான். But my wound is wound. எங்க வெக்கப்பட்டனோ அங்க வெக்கப்பட்டது தான். Where I shamed. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? அமைதி காத்துட்டு வந்துட்டேன். But I kept quiet and came out. அமைதி காத்துட்டு வந்துட்டேன். I kept quiet and come. ஒண்ணும் பண்ண முடியல அவங்கள. I can't do anything. அவங்க அதிகாரம் படைச்சவங்க. They are powerful. நான் அவங்களால ஒண்ணும் பண்ணல வந்துட்டேன். I can't do anything. அந்த இயர் the same year. So the next year. The next year. Same conference. This similar kind of conference. அந்த இயர் this year. சென்னை அந்த சவுத் ரீஜன் வந்து பயங்கர லாஸ். The south region went into loss. 30% degrade, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதபடி அந்த மேனேஜர் தலை குனிஞ்சு நிக்கிறார். There is a dip in their performance 30%. அவருக்கு மேல ஒரு மேனேஜர் இருப்பார் பாத்தீங்களா? There was a super boss. அவர் வந்து என்ன பண்றாரு? அவர் திட்டுறாரு. He scolded him. நீ ஸ்டேஜ்ல ஏற கூடாது, நீ கிளம்பி போ. You should not. ஸ்டேஜ்ல சீட் உட்கார வச்சிருக்கிற அவரை நீ இறங்கி வெளியே போன்னு சொல்லியிருக்க. He asked them to vacate the seat from the stage and go. விலங்கி போனவர் தான். எனக்கு HR கால் பண்ணி சொல்றாரு, பாஸ்டர் HR called me and told சார்லஸ் உனக்கு என்ன பண்ணாரோ அதை காட்டிலும் ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி அவர் என்ன பண்ண வெளியே கெட் ஆஃப்னு சொல்லிட்டாங்க. அவர் வெளியே இறங்கி போனவர் தான் அப்படியே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். Stage and he resigned and gone. தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord surely fight for you. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் உன்னோடு இருக்கும்போது உன் சத்தம் இல்ல, தேவ சத்தம் தான் காணப்படும். ஹல்லேலூயா. When Lord is கர்ஜிக்கிற சத்தம் மட்டும் தான் இருக்கும். Sound will be. உன்னை சூழ்ந்திருக்கிறவங்க கூக்குரல் சத்தத்தை நீ கேட்ப. You will listen the cry of the people. அது ஒண்ணு சீண்டாது. விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுங்க. Will not touch you. ஹல்லேலூயா. 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 ஏன்னா
கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார். Because the Lord is in நீ you. வணங்குற தேவன் பெரியவர். The Lord whom you உன்னை worship கைவிடுகிறவர் அல்ல. He will never forsake you. கர்த்தரை நீ யுத்தம் பண்ண வைக்கணும்னா நீ சைலண்டா இருந்தா போதும். You should be kept quiet to make the Lord fight. அவர்கள் கூக்குரல் சத்தத்தை நீ கேட்க ஆரம்பி. You will listen their cry. அல்லேலூயா. Hallelujah. ஏன்னா தேவனின் கர்ஜிக்கிற சிங்கத்தின் சத்தம் உன் வாழ்க்கையில இந்த நாள் நடக்க போகிறது. These days the sound of roaring lion the இன்னைக்கு நீ Lord ஒரு will hear. டிரான்ஸ்ஃபர்மேஷன் போல ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேரா இன்னைக்கு கடந்து வாங்க. You will go to a new transmission. இது வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே போகாம You do not go away. நான் இன்னைக்கு நான் சேஞ்ச் ஆகணும். நான் இன்னைக்கு நான் கோவப்படக்கூடாது. I should not angry today. நான் பதிலுக்கு பேசக்கூடாது. I should not repeat. உனக்கு அதிகாரம் பதவி எது வேணா இருக்கலாம். Whatever you have the authority or power. Keep silent. Keep quiet. நீ எவ்வளவு அமைதி காக்குறியோ கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. Fight for you the more you keep quiet. அதற்கு கூடவே ஜெபம் இருக்கணும். அந்த ஜெபத்துல தேவனை இழுத்துக்கொள்ளணும். You should have prayer along with ஒவ்வொரு ஜெபத்திலும் தேவனை இழுத்து நீ ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்துல தேவன் உனக்காக யுத்தம் பண்றதை பார்க்க முடியும். Just drag the Lord in prayer. ரொம்ப அற்பமா இருக்கும். சில இது ஒரு மாசம், சில இது ஒரு வாரம், சில இது ஒரு வருடங்கள் கூட ஆகணும். ஆனா தேவன் உன் மத்தியில யுத்தம் பண்றதை ஒருவரும் தடுக்க முடியாது. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. Stop the Lord fight for you. Surely it may be take time a month or year. அப்படியே கண்களை மூடுவோமா? We shall close our eyes. அன்பின் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Lord, we give thanks for you. அப்பா இன்னைக்கு ஒவ்வொருத்தர் மத்தியில தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. நீர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக. Lord, you fight for them, Lord. தேவ மகிமை அவர் மத்தியில இறங்கட்டும் அப்பா. Lord, power come upon them, Lord. ஒவ்வொருத்தர் மத்தியில தேவ அபிஷேகம் இறங்கட்டும். Lord, anointing come each and every one of them. நீர் அவர்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர் என்று விசுவாசிக்கட்டும் அப்பா. Lord, let them have faith that you anointed. அந்த நம்பிக்கை வரட்டும். Surely they should have அந்த உணர்வுகள் வரட்டும். They should understand. நிச்சயமாகவே தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். Surely the Lord fight for me. நான் சும்மா இருக்க போறேன். I am going to be quiet. தேவன் எனக்காக எதுவும் செய்து வல்லவர். Lord is mighty to do anything for me. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் லார்ட். உங்களுக்கு விசேஷமான ஒரு செய்தி. எங்கள் தண்டையார்பேட் பகுதியில் மெயின் ரோட்டில் டிஹெச் ரோட்லேயே ஒரு இடத்தை நித்தியம் பிரேயர் டவர்க்காய் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருக்குது. நீங்கள் முன்பாக வர்றீங்கன்னா உங்களுக்காக இங்கே தங்க இடமும் உண்டு. சொந்தமாக இந்த இடம் வாங்குவதற்கு 3.5 கோடி ரூபாய் செலவு இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15 ரூபான்னு சொல்லிட்டு 2400 சதுரடி தேவைப்படுகிறது. அது ரிஜிஸ்ட்ரேஷன் இது அது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 கோடி ரூபாய். இது சாத்தியமில்லாத காரியம்தான். ஆனால் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தில் பங்கு பெறுங்க. அநேகர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பொருத்தனை பண்ணியிருக்காங்க. இதுவரையும் 100 பேர் பொருத்தனை பண்ணியிருக்காங்க. 30 லட்ச ரூபாய்க்கு மேலே இதற்கு பொருத்தனைக்கு உண்டான காரியங்கள் வாய்க்க பண்ணியிருக்கு. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து கலந்து கொள்ளுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் உங்கள் பேரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய் பொருத்தனை செய்து இந்த காரியத்தில் பங்கு பெறுங்க. நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். பெரிய காரியங்களை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பெரிய காரியத்திற்காக நீங்கள் விண்ணப்பம் வைங்க. அந்த விண்ணப்பத்தோடு சேர்ந்து இந்த பொருத்தனை பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் இந்த ஆலயத்திற்காக வாங்கி கொடுக்க ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டு உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்வார். இங்கே அதில் ஃபுல் பண்ணி 6 மாதத்துக்குள்ளாக இந்த காரியங்களை கொடுக்கலாம். மாதம் தவணை முறையிலும் கொடுக்கலாம், இல்லை முழுசாகவும் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு எப்படி ஏவுறாரோ அது மாதிரி செய்யுங்க. வாங்க, இணைந்து நாம் சபையை கட்டுவோம். காட் பிளஸ்.